அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும் ஈதுல் அதா முபாரக். பக்ரீத் பிரியாணி 25 பேருக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 25 பேருக்கு மட்டன் பிரியாணி மெஷர்மெண்ட் சொல்கிறேன், டீட்டெயில்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஆயில் 1.25 லிட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய். நெக்ஸ்ட்டு ஆயிலில் கட் பண்ணி வச்சுருக்கிற 3 kg ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்குற வரை கிளறிட்டே இருங்க. ஆனியன் டிரான்ஸ்பரண்ட்டாக மாறணும், அது வரை கிளறிட்டே இருக்கணும். ஆனியன் நல்லா வதங்கணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி ஊறும்போது அப்பவும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க உப்பு. பச்சை மிளகாய் 20 ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 25 பேருக்கு செய்கிறீங்கன்னா இந்த அளவு கரெக்டாக இருக்கும். தென் நல்லா திரும்பவும் வதக்கிட்டே இருங்க. இப்போ ஆனியன் கலர் டோட்டலாக சேஞ்ச் ஆகணும், கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரை வதக்கிட்டே இருங்க. தென் கொத்தமல்லி 2 கட்டு, புதினா 2 கட்டு ஆனியன்ஸ் கூட ஆட் பண்ணிவிட்டு திரும்ப கிளறிட்டே இருங்க. அதுதான் பிரியாணி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 kg தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா மெல்ட் ஆகணும், அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். இஞ்சி 1/2 கிலோ, பூண்டு 350 கிராம் அரைச்சி இந்த கிரேவியோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டொமேட்டோஸ், ஆனியன், க்ரீன் சில்லி எல்லா மசாலாஸும் ஒன்றா பைண்ட் ஆகணும், நல்லா மெல்ட் ஆகணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கலர் எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குன்னு. அந்த மாதிரி கலருக்கு வந்தால் தான் பிரியாணியோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இந்த பிரியாணி எங்கள் டேடி தான் செஞ்சாங்க. இது குக் பண்ணவே டோட்டலாக ஹார்ட்லி 3 hours ஆச்சுங்க. கண்டினியூஸாக 3 hours ஆச்சு. கூட எங்கள் மம்மியும் எங்கள் அத்தையும் ஹெல்ப் பண்ணாங்க. நானும் சைட் பை சைட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அகைன் நல்லா கிளறிட்டே இருங்க. போக போக அந்த வெங்காயம் கலர் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். வெங்காயம் அண்ட் தக்காளி ரெண்டுமே சேர்ந்து மெல்ட் ஆகி டோட்டல் கலரே சேஞ்ச் ஆகும். பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 6 kg மட்டனை ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹாஃப் ஆட் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் மட்டனை திரும்ப நாங்கள் ஆட் பண்ணோம். டோட்டலாக 6 kg மட்டனை நாங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் மட்டன் வேகிறதுக்காக நாங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருந்தோம். மஞ்சள் தூள் 1 tablespoon, சக்தி மிளகாய் தூள் 50 கிராம் நாங்கள் இதில் ஆட் பண்ணோம். டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது காரம்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்ததுங்க. ரொம்ப காரமாக கூட இல்லை, ரொம்ப கம்மியாக சட்டுலாக கூட இல்லை. டேஸ்ட்டு கரெக்டாக இருந்தது. நான் சொன்னல பேலன்ஸ் மட்டனை திரும்ப நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். தென் அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மட்டனும் மசாலாவும் எல்லாமே ஒன்றா பைண்ட் ஆகணும். டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு அளவெல்லாம் கரெக்டாக சொல்கிறேங்க. இதில் வீடியோ கூட நான் ஸ்கிப் பண்ணாமல் அதுக்கு தான் போட்டேன். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ எண்டு வர கரெக்டாக அளவெல்லாம் கரெக்டாக புரியும். அதனால தான் நான் இந்த வீடியோவும் இந்த கிளிப்பும் நான் ஸ்கிப் பண்ணவே இல்லை. மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். தென் அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் கொஞ்சம் வெந்திருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டான அளவுக்கு குக் ஆகணும், இல்லைனா மட்டன் கொஞ்சம் லப்பர் மாதிரி ஆகிடும். அதுக்கு தான் நடுவில் கொஞ்சம் செக் பண்ணிகிட்டே குக் பண்ணிகிட்டு இருந்தோம்.
இப்போது கிரேவியில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு செம்மையாக வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கிரேவியில் செம்மையாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் தயிர் ஆட் பண்ணிக்கணும். தயிர் வந்து 1/2 லிட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 5 kg ரைஸை தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க சைட் பை சைட். ரைஸை விட தண்ணியோட அளவு வந்து அதிகமாக இருக்கணும். நாங்கள் வந்து 1 hour ஊற வச்சோம். அப்போ தான் வந்து அரிசி வந்து நல்ல லாங் கிரெயினாக இருக்கும். ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாது. தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து யூனிட் அரிசி 5 kg. லாஸ்ட்டாக 20 minutes தம் விட்டிங்கன்னா சூப்பரான பாய் வீட்டு மட்டன் பிரியாணி ரெடி. வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்தது. நீங்கள் சின்ன குவான்டிட்டியில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எதனா டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். ரைஸ் வந்து நல்ல லாங் கிரெயினாக இருந்தது. ஒன்றோடு ஒன்று ஒட்டவே இல்லை பாருங்கள். வந்த கெஸ்ட்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. லாஸ்ட்டாக வாழை இலையில் நாங்கள் சர்வ் பண்ணோம். ஆனியன் ரைத்தா, ஷீர் குர்மா அண்ட் பிரியாணி. ஷீர் குர்மா ரெசிபி கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.